Next, trial balance பார்க்கலாம். So trial balance, the following trial balance has been extracted from the books of Miss Nidarsha on 31/3/2021. Okay, so first head என்னன்னு பார்த்தீங்கன்னா machinery, it's a debit side வரும் ஏன்னா assets இல்லையா 52,000. Capital, it's a liability, so credit side வருது 1 lakh. Discount received is a income, so credit side வருது 4,000. Salaries expenses 8,000 debit side வருது. General expenses also expenses debit side, and commission received income, so credit side வருது 5,000. Drawing அப்படின்றது பிஸ்னஸுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லையா, ஸோ அதனால் டெபிட் சைடு வருது. Rent paid also expenses debit side. Bills receivable, it's a current assets இல்லையா, அதுவுமே எந்த சைடு வருது, டெபிட் சைடு வருது. Sundry debtors also current assets 40,000 debit side வருது. Opening stock, it's also assets இல்லையா, ஸோ 40,000 நம்மளுக்கு எங்கே வருது, டெபிட் சைட். பர்ச்சேசஸ், இட்ஸ் எக்ஸ்பென்சஸ், ஸோ அதனால் 70,000 டெபிட் சைடு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஜஸ் expenses, so debit side. Cash in hand is assets இல்லையா, current assets 10,000 debit side வருது. Cash at bank also current assets, எந்த சைடு வருது, debit side. Investment also current assets 5,000 debit side வரும். ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கூட்ஸ் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு உள்ளே வருது இல்லையா, இட்ஸ் எக்ஸ்பென்சஸ் மாதிரி. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகே, ஸோ அதனால் டெபிட் ஒரு எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான் இல்லையா, ஸோ அதனால் இதை நம்ம டெபிட் சைட் போடுறோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இன்கம் மாதிரி. இன்கம் மீன் அந்த கூட்ஸுக்குரிய டேமேஜ் ஆன குட்ஸை நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இதுக்கு நீங்கள் ரூல் அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்றது கூட்ஸ் வெளியில் போகுது இல்லைங்களா, ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அதனால் நான் கிரெடிட் சைடு போட்டிருக்கேன். அந்த மெத்தட் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் இது வந்து கொலாப்ஸ் ஆகும், அதனால் இந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ சேல்ஸுன்றது கிரெடிட் சைடு காமிக்குங்களா, அப்போ சேல்ஸ் ரிட்டர்னு கிரெடிட் தான் காமிக்கணும், ஆனால் நீங்கள் ரூல் அப்ளை பண்ணி போடுங்க. டெபிட் வாட் கம்ஸ் இன் இல்லையா, கூட்ஸ் உள்ளே வருது, ஸோ டெபிட் சைடு நான் போட்டிருக்கேன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்லும்போது கூட்ஸ் வெளியில் போகுது, ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ஸோ டூ கிரெடிட்டில் நான் 5,000 போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படின்றது லயபிலிட்டி. ஓகே, அதனால் கிரெடிட் சைட் போட்டிருக்கேன். பேங்க் லோன் ஆல்சோ லயபிலிட்டி, கிரெடிட் சைட் போட்டிருக்கேன். சேல்ஸுன்றது ஒரு அசெட்ஸ் இல்லையா, ஸோ அதனால் ஒரு இன்கம். ஓகே, ஸோ அதனால் 1,50,000 நான் கிரெடிட் சைட் போட்டிருக்கேன். ரெண்ட் ரிசீவ்டு ஆல்சோ இன்கம் 1,000 கிரெடிட் சைட் போட்டிருக்கேன். ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆல்சோ இன்கம் இல்லையா, கிரெடிட் சைட் போட்டிருக்கோம். பில்டிங் அசெட், ஸோ டெபிட் சைடு வரும். இன்சூரன்ஸ் பெய்டு ஆல்சோ எக்ஸ்பென்சஸ், டெபிட் சைடு போடணும். இபி பெய்டு, எலக்ட்ரிசிட்டி பில் பெய்டு வந்து தட்ஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் சைட் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் எவ்வளோ காமிக்குது பார்த்தீங்கன்னா 3,47,000. ஹியர் ஆல்சோ 3,47,000. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ டேலியில் இயர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் டேலி ப்ரைம் அப்படின்ற நேமில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மல்டி லெட்ஜர் க்ரியேட் பண்ண நீங்கள் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், லெட்ஜர், மல்டி மாஸ்டர், அதில் மல்டி க்ரியேட், ஆல் ஐட்டம் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லெட்ஜரை நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ first machinery 52,000 debit side. Okay, machinery, fixed assets 52,000 debit side. ஸோ இதை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். ஓகே, பேலன்ஸ் வந்து ஈவனாக வராது. ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் 1 lakh, அது லைபிலிட்டி இல்லையா, கிரெடிட் சைடு வரணும். ஸோ அண்டர் கேபிட்டல் 1 lakh, யா கிரெடிட் சைடு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 4,000, தட் மீன் இன்கம் இல்லையா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இன்டைரக்ட் இன்கம்ஸ் எவ்வளோ அமௌண்ட், 4,000, இது கிரெடிட் சைடு வரணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா salary 8,000, that mean expenses. Okay, indirect expenses 8,000,
டெபிட் சைடு வரணும். ஓகே, டெபிட்டில் வந்துருச்சு. அடுத்து ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 2000. Indirect expenses 2000, that's also expenses. ஸோ டெபிட் சைடு வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் ரிசீவ்டு இன்கம் இல்லையா, கமிஷன் ரிசீவ்டு indirect incomes. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 கிரெடிட் சைடு வரணும், இன்கம் இல்லையா. அடுத்து drawing 5000. இந்த இடத்துல நோட் பண்ணுங்கள், drawing பிஸ்னஸுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லையா, அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5000. ஸோ நான் 5000 போட்டோன்னு இங்கே ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட்டில் காமிக்கும். ஸோ இது க்ரெடிட் கிடையாது. ஓகே, இது வந்து எக்ஸ்பென்சஸ் இல்லையா, ஸோ அதனால் டி மாற்றிக்கிங்க, டெபிட்டில் போட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதை மாற்ற மறந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வராது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்ட் பெய்டு எக்ஸ்பென்சஸ் 8000, ரெண்ட் பெய்டு indirect expenses 8000, டெபிட் சைடு வரணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் 15000. பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்றது ஒரு கரண்ட் அசட்ஸ். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு தான் வரும், அசட்ஸ் எல்லாம் டெபிட் சைடு இல்லையா. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் 15000. ஸோ டெபிட்டில் அதுவே வந்துருச்சு அசட் சைடு. அடுத்து சன்ஜை டெப்டாஸ் 40000. சன்ஜை டெப்டாஸ் ஆல்சோ அசட்ஸ் இல்லையா. ஸோ அண்டர் சன்ஜை டெப்டாஸ் ஆர் கரண்ட் அசட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 40000 டெபிட் சைடு. ஓகே, அடுத்து ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் டேட் ஆல்ரெடி அதிலே மென்ஷன் ஆகிருக்கும். ஸ்டாக் இன் ஹேண்ட் தட்ஸ் ஆல்சோ டெபிட் அசட்ஸ் இல்லையா, நம்மளுக்கு அதுவும் ஒரு கரண்ட் அசட்ஸ் மாதிரி 40000. ஓகே, பர்ச்சேஸ் 70000, எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு தான் வரணும். எவ்வளவு 70000, எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு. அடுத்து நெக்ஸ்ட்டு வேஜஸ் 15000, தட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சஸ். வேஜஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு பார்த்தலாம் 15000, டெபிட் சைடு தான். அடுத்து கேஷ், கேஷ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போடலாம், ஏன்னா ஆல்ரெடி கேஷ் லெட்ஜர் இருக்குது, அதை ஆல்ட்ரு பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கேஷ் அட் பேங்க் வந்து 10000. கேஷ் அட் பேங்க் ஆல்சோ நம்மளுக்கு வந்து கரண்ட் அசட்ஸ் இல்லைங்களா, அதுவுமே எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு தான். எவ்வளவு 10000. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் 5000. இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் அசட்ஸ், அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அசட்ஸ் இல்லையா. எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5000 டெபிட் சைடு தான் உங்களுக்கு வரும். அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஸோ சேல்ஸ்ன்னு கொடுத்தாலே எப்பயுமே சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரெடிட் சைடில் தான் காமிக்கும். அஃப்கோர்ஸ் சேல்ஸ்னால் க்ரெடிட் கொடுக்கலாம், ஆனால் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது நம்மளுக்கு கூட்ஸ் வந்து உள்ள ரிட்டர்ன் வருது இல்லைங்களா. ஸோ தட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு வரணும், ஏன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, எவ்வளோ அமௌண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் 2000. இப்போ இந்த இடத்துல கிரெடிட்னு காமிக்கும், மறந்துடாமல் டிஆர் டெபிட்னு மாற்றிக்கங்க. ஓகே, அடுத்து அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 5000, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ், அதே வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்றது இந்த கூட்ஸ் வந்து நம்மளை விட்டு வெளியில் போகுது இல்லையா. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ஸோ கிரெடிட் சைடு நீங்கள் போட்டுருங்க. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் 5000. ஸோ கிரெடிட் இந்த இடத்துல மாற்ற மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஜி கிரெடிட்டார்ஸ், இது வந்து சன்ஜி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஒரு லைபிலிட்டி இல்லையா. லைபிலிட்டிஸ் சொல்லும்போது கிரெடிட் சைடு தான் வரும் 40000. யா, நெக்ஸ்ட்டு பேங்க் லோன் ஆல்சோ லயபிலிட்டி. ஸோ அதனால் அதுவுமே எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு வரும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40000.
ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து ஒரு இன்கம் இல்லையா நம்மளுக்கு. ஸோ அதனால் அதுவுமே கிரெடிட்ஸில் வருது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 1,50,000. ஓகே, கிரெடிட் சைடு வந்துருச்சு. ரெண்ட் ரிசீவ்டு 1000, அது வந்து இன்கம் இல்லையா. ரெண்ட் ரிசீவ்டு இன்டைரக்ட் இன்கம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1000. யா, அது கிரெடிட் சைடு வந்துடும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, தட் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட் இன்கம்ஸ். எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2000. ஸோ கிரெடிட் சைடு தான் வரும், ஏன்னா இன்கம் இல்லையா. அடுத்து பில்டிங் அசெட்ஸ், அது டெபிட் சைடு வரும். ஓகே, பில்டிங் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் டெபிட் சைடு வரணும். எவ்வளோ அமௌண்ட்? 50,000 டெபிட் சைடு. நெக்ஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் பெய்டு, இட்ஸ் எக்ஸ்பென்சஸ் இல்லையா. இன்சூரன்ஸ் பெய்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு வரும் 10,000. யா, அடுத்து இபி பெய்டு. ஓகே, எலக்ட்ரிசிட்டி இபி பெய்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ இதுவும் எக்ஸ்பென்சஸ்னால டெபிட் சைடு வரும். ஸோ சம்டைம்ஸ் இந்த கீழே 3,47,000 உங்களுக்கு வந்து டேலி ஆகலை அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட் அண்ட் டெபிட் சைடில் ஏதோ வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி ஒருக்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துடலாம். டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் ஆல்ட் F7 நான் கொடுக்குறேன், டீட்டெயிலாக காமிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கண்டென்ட்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் காமிக்குது? 3,47,000 இங்கே காமிக்குது பார்த்தீங்களா. அதே சேம் வேல்யூ உங்களுக்கு காமிக்குது. ஓகே, சாரி, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது. டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்குது. எவ்வளோ காமிக்குது? 10,000. இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பாருங்களேன், அதுலேயுமே எவ்வளோ காமிக்குது? டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000. இந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து இன்னும் எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது? 10,000 ஷார்ட்டேஜ் ஆகுது. ஸோ அதை நீங்கள் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நான் கேஷ் இன் ஹேண்ட் வந்து 10,000 போடலை பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ட்ரு போங்க, லெட்ஜர் கேஷ் 10,000 என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் லாஸ்ட்டாக போடலான்னு விட்டேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மிஸ்டேக். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈவன் ஆயிடுச்சா உங்களுக்கு? ரெண்டு பேலன்ஸும் ஈக்குவாலிட்டியாக வந்துருச்சிங்களா, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இருக்க ட்ரையல் பேலன்ஸ் நீங்கள் பார்த்துருங்க. ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே உங்களுக்கு காமிக்காது. பேலன்ஸ் ஷீட்டுமே ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸ் முன்னாடி காமிச்சிச்சிங்க இல்லையா, இப்போ எதுவுமே உங்களுக்கு காமிக்கலை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ட்ரையல் பேலன்ஸ் போட்டு ட்ரையல் பேலன்ஸ் நம்ம வந்து கிரெடிட் அண்ட் டெபிட் சார் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணியிருக்கோம்.